நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பராபவ வருடம். பராபவ வருடம் சிறப்பாக இருக்கும் போது இந்த வருஷத்தை உச்சரிக்கும் போதே பராபவ வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வசத்தையாக ஏற்றி ஒரு உயர்வு வந்து அதுக்கப்புறம் சமநிலையை அடையுது. இந்த வருஷம் எல்லாருக்கும் சுபிக்ஷமாக இருக்க போது. நம்ம மற்ற எந்த வருஷப்பிறப்புக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு உண்டு. இது வருஷ பிறப்புனா அப்போ 2025, 26, 27, 28, 11 அது காமன் வேர்ல்டு வைடு காமன் இங்கிலீஷ் காலண்டர், அவ்வளோதான். அது ஒரு வரலாற்று சுவடு, ஒரு ஹிஸ்ட்ரிக்காக 25, 26 யுத்தம் நடந்தது, 25 இது நடந்தது, நம்ம அப்படி 26 தேர்தல் நடந்தது, இது மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இங்கிலீஷ் காலண்டரை பயன்படுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த இடத்துல மழை இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி இங்கே தீ விபத்து ஏற்படும், இந்த மலைகள்லேருந்து சரிஞ்சு கீழே விழும், அல்லது கனிம வளங்கள் வேஸ்டேஜ் ஏற்படும், அல்லது உயிரினங்கள் உயிர் சேதங்கள் ஏற்படும், கூட்ட நெரிசல்கள் இத்தனை பேர் சாவாங்கன்னு அதில் நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. சரி, தமிழ் வருஷப்பழம் நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அடித்து சொல்ல முடியும். என்னைக்கு சஷ்டி, என்னைக்கு அஷ்டமி, என்னைக்கு நவமி, என்னைக்கு மரண யோகம், என்னைக்கு சித்த யோகம், என்னைக்கு அமிர்த யோகம், என்னைக்கு நாள் நல்லா இருக்குது, என்னைக்கு மழை பெய்யும், என்னைக்கு வெயில் அடிக்கும், என்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கும், எந்த வளர்ச்சி எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், கனிம பொருட்கள், உலோகங்கள், தங்கம், வெள்ளியோட விலை எப்படி இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும். அதுதான் தமிழ் புத்தாண்டு சிறப்பு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இப்போ தமிழ் புத்தாண்டு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், பசங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு தமிழ் புத்தாண்டு முடிஞ்சால் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி உங்களுக்கு பார்க்க தெரியுதோ இல்லையோ, வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பஞ்சாங்கம். புரியுதா? ஒரு பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கோவில் பஞ்சாங்கம், ஒரு ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, சிறப்பு. அப்போ பிறக்கின்ற இந்த பராபவ வருடம் உங்கள் 12 ராசிக்கும் இந்த வருஷம் பூரா எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, யுத்தம் முடிவுக்கு வந்துடுமா, இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துடுமா, முடிவுக்கு வந்த பிறகு அந்த நாடுகளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி, க்ரோத் எப்படி இருக்கும், சரி எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷராசி என்பர்களே, சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம். இந்த வருஷம் எப்போ தமிழ் வருஷம் மட்டும் ஒவ்வொரு தமிழ் வருஷம் பிறக்கும் போதும் மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு தருணம், அற்புதமான கால நேரம். அதுவும் மேஷ ராசியில் யாரெல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உயர்ந்த போஸ்டிங் கிடைக்கக்கூடிய, பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை அது சார்ந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, வெற்றி வாய்ப்பு நிச்சயமானதாக இருக்கும். நம்பிக்கையாக சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் தான் அங்கே சூரிய பகவான் உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு மிக சிறப்பான காலம். வியாபாரம் சிறப்பாக இருக்க போது, தொழில் சிறப்பாக இருக்க போது, கம்பெனி நிறுவனங்கள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது. சார் பிஸ்னஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். உங்களில் யாருக்காவது கலக்கம் இருக்குமே ஆனால், மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால், பிஸ்னஸ் இப்படி இருக்குது, டஃப்பாக இருக்குது, எல்லாம் ஒரு ஆர்டர் மிஸ் ஆகுது, இல்லை ஒரு ரொட்டேஷன் பாதிப்பு ஏற்படுது, இல்லை ஒரு ஃபண்டு டிமாண்ட் வருது,
இல்லை வந்து ஆர்டர் வந்து குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது, ஃப்யூச்சர் பற்றின கொஸ்டின்ஸ் இருக்குது, மனசில் ஒரு கலக்கம், பயம் இருக்குமே. ஆனால் கவலையே படாதீங்க, துணிஞ்சு இருங்க, தைரியமாக இருங்க. மேஷ ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், ஜெயிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஷோரூமாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், புரியுதுங்களா, ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல் காலேஜஸ்ஸு, ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸு, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு தொழிலில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக உங்கள் பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகத்தில் தான் கோளாறு. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சாமி, நம்பிக்கையாக சொல்கிறீங்க, நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க, பிடிச்சிருக்கு, பட் அது அப்ளை ஆகலை, எனக்கு நடக்கலையே. அப்போ நிச்சயமாக உங்கள் பர்த் சார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பரிகாரங்கள் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அது இடதோஷமாக இருக்கலாம், ஏதோ ஒரு குற்றம் இருக்கும், இடதோஷமாக இருக்கலாம், பூமி தோஷமாக இருக்கலாம். அது வாஸ்து தோஷம் இல்லை, வாஸ்து தோஷம் வேற, பூமி தோஷம் வேற, இடதோஷம் வேற. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வச்சுக்கூடாது. அது நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடாக கூட இருக்கலாம். அந்த வீடு கூட சமயத்தை ஏதாவது இம்சை பண்ணும், ராசி இருக்காது. அப்போது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், பண கஷ்டமாக இருக்கலாம், பணங்காசு கொடுத்து மாட்டிருக்கலாம், லோன் போட்டு மாட்டிருக்கலாம், எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மேஷராசி என்பவர்களே, இந்த பராபவ வருடம், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. நல்ல அதிகாரம் கிடைக்க போகுது. மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எனிமீஸ், ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் விலகும். சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமையும். எதிரிகளை வென்று காட்டுவீர்கள். அந்த அவங்களுடைய சூழ்ச்சி, எதிரிகளுடைய சூழ்ச்சி, எதிரிகள் செய்யக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் தூள் தூளாக உடைச்சறிவீங்க. அப்போது மேஷராசி அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், கவலை வேண்டாம். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, வருமானம் மேலோங்குதல், இதெல்லாம் இந்த வருஷம் பூரா மகிழ்ச்சியாக சுபிக்ஷமாக இருக்க போகுது. அப்போ இந்த தமிழ் வருடப்பிறப்பு மேஷராசிக்கு வெற்றிக்கான வருடப்பிறப்பாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் இந்த பராபவ வருடம், தமிழ் வருஷம்னாக்கா அந்த பராபவ வருடம் 60 ஆண்டுகளில் ஒரு வருஷம். இந்த வருஷ வெண்பா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் இருக்குது, மீனிங் இருக்குது. அதுக்கு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கான மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலாக இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் வருடம் உலக நன்மை ஏற்படும். அந்த வாரெலாம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஹமாஸ் போரோ இல்லை இஸ்ரேலோ அமெரிக்காவோ, இது எல்லாமே கண்ட்ரோலில் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கே சொல்கிறேன், இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே இந்த ஈரான் போர் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும். 80% ஸ்டாப் ஆகிடும், 20% மட்டுமே அந்த வார் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இந்த பராபவ வருடம் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். உலகம் முழுவதுமே மழை நன்னாக இருக்கும், நல்ல மழை பெய்யும், விவசாயம் சிறப்பாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, வருமானம் சிறப்பாக இருக்க போது, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ், பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் வந்து இந்த புது வருஷத்தில்
நமக்கு நிறைய பாசிட்டிவான இண்டிகேஷன்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது. அப்போது திருமணங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இரண்டாவது திருமணம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல நல்ல வரன்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இரண்டாவது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், மெயினாக காதல் திருமணங்கள், லவ் மேரேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஏமாற்றிட்டு போகிறது, நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது, ஏமாத்துருவாங்கன்னு தெரியாமலே இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஸோ இதெல்லாம் விலகி திருமண யோகங்கள் கிடைக்கும். இங்கே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள், அதெல்லாம் அறிஞ்சு உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்வீர்களேயானால் இந்த பராபவ வருடம் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நன்மையை செய்யுதோ அதுபோல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது செய்யும், நல்லதே நடக்கும். அம்பாளுடைய ஆசீர்வாதம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.